Hi students, this is Alex here. இந்த கொஸ்டின்ல ABC அப்படின்றது 50%, 30% and 20% of the cars in the service station respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So P of A இந்த percentage வந்து நம்ம probability எழுதுனா 50 by 100. அதுக்கு அடுத்தது P of B வந்து பாத்தீங்கன்னா 30 by 100. P of C வந்து 20 by 100. இதுல they fail to clean the glass in 5%, 7% and 3% of the car respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So fail to clean அப்படின்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா car A இதுல fail to clean. So நம்ம glass clean மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா, நான் G அப்படின்னு எடுத்திருக்கேன். fail to clean அப்படின்றனால நான் G bar அப்படின்னு போடுறேன். இப்போ clean பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் G by 8 போடுவேன். அதாவது A கார்ல clean பண்ணியிருக்காங்க, இது A கார்ல clean பண்ணல. ஸோ fail to clean அப்படின்றது வந்து 5%. ஸோ 5 by 100. அதே மாதிரி P of car Bல வந்து clean பண்ணாதது, அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7%. அடுத்தது car Cல clean பண்ணாதது, cleanன்றதுக்கு நான் C எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு C இருக்கு, அதனால தான் நான் G அப்படின்னு போட்டிருக்கேன் glass அப்படின்றது. So 3%. But question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the glass of a washed car is checked. What is the probability that the glass has been cleaned? Cleanedக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லா வேல்யூஸ்லையும் அதோட காம்ப்ளிமெண்ட், அதாவது கார் ஏல G என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 5% clean பண்ணல அப்படின்னா அப்போ 95% clean பண்ணியிருப்பாங்க, 1 மைனஸ் அப்படின்னு போடணும். அதே மாதிரி P of கார் Bல clean பண்ண probability 7% வந்து clean பண்ணல, அப்போ clean பண்ணது 93 by 100, 1 minus எடுக்கணும். அதே மாதிரி P of C ல clean பண்ணது 1 minus எடுக்கும்போது 97 by 100 அப்படின்னு வரணும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the probability that the glass has been cleaned அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P of cleaned, cleaned நம்ம G ன்னு எடுத்திருக்கோம், cleaning glass நம்ம G அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு cleaned வேணும் அப்படின்னா அந்த cleaned வந்து நம்ம கார் ஏல கிளீன்டா இருக்கலாம், கார் பில கிளீன்டா இருக்கலாம், கார் சில கிளீன்டா இருக்கலாம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா கார் ஏ, அந்த கார் ஏல கிளீன்டு அப்படின்னா இந்த கார் ஏல கிளீன்டு. இதே மாதிரி கார் பி இன்டு கார் பில கிளீன்டு பிளஸ் கார் சி இன்டு பி ஆஃப் கார் சில cleaned. So the value இதெல்லாம் substitution பண்ண போறோம். So P of A பாத்தீங்கன்னா 50 by 100 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. So 50 by 100 into இந்த வேல்யூ 95 by 100 plus P of B ஓட வேல்யூ 30 by 100. So இங்க 30 by 100 into 93 by 100. So 93 by 100 plus P of C வந்து 20 by 100. So 20 by 100 into 97 by 100. இப்போ இதில் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து 100 into 100 அப்படின்னு இருக்கு. அதை நம்ம மொத்தமாக ப்ராடக்ட் பண்ணால் 10,000 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 50 into 95 4750 plus 30 into 93 2790 plus 20 into 97 1940. இந்த நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ 9480 டிவைடட் பை நமக்கு 10,000 இருக்கு. 4 டெசிமல் நம்ம மூவ் பண்ணும்போது இந்த டெசிமல் வந்து இந்த 4 பிளேஸ்ல மூவ் ஆகும். இங்க இருந்து 1 2 3 4 அப்ப இந்த இடத்துல வந்துடும். அதோட வேல்யூ 0.948. லாஸ்ட் 0 விட்டுறலாம், ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் 0 இருந்தா அது நாட் கவுண்டட், அதனால ஆன்சர் வந்து 0.948.